நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்கள் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய குரு பூஜையை முன்னிட்டு இன்னைக்கு டிடிவி அவர்களும் சரி, ஓபிஎஸ் அவர்களும் சரி, தலைவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? ஏன்னா அதுக்கடுத்து செங்கோட்டையன் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் பொதுவாக இந்த முத்துராமலிங்க தேவருடைய அந்த குரு பூஜைங்கிறது எல்லா கட்சிகளுமே போய் மரியாதை செய்வாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் போயிருக்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போயிருக்காரு, சீமான் மற்ற எல்லா கட்சியும் தாவேக்கா போன்ற எல்லா கட்சிகளையும் வருடம் போய் அந்த குரு பூஜை அன்றைக்கு போய் அந்த மரியாதை செய்கிறது ஒரு வழக்கம். அது மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓபிஎஸும் செங்கோட்டையனும் ஒரே வாகனத்தில் மக்களை பார்த்து கை காமிச்சிட்டு போனது தான் ஒரு பெரிய அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசு பொருளாச்சு. ஏன்னா ஓபிஎஸும் செங்கோட்டையனும் இவரை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமியை. தினகரனும் அவரை இருக்கிறாங்க. 3 பேரும் ஒரே இடத்துல சந்திக்கிறாங்க, 3 பேரும் ஒரே இடத்துல பேசுகிறாங்க, 2 பேரும் ஒரே வாகனத்தில் வர்றாங்க. அப்படிங்கும்போது ஒரு பெரிய பரபரப்பான செய்தியாக அடிபட்டது. அவங்க கண்டிப்பாக நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்து இவர் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதில் சொல்கிறாரு, கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் கூட இருந்துக்கிட்டே நிறைய உள்ளடி வேலைகள் செஞ்சதுனால தான் நாங்கள் பல இடங்களில் தோற்றோம், ஆட்சியை விட்டு இறங்கணும். இதுக்கெல்லாம் காரணம் செங்கோட்டையனும் ஓபிஎஸும் 2 பேரும் துரோகிகள். ஓபிஎஸ்ஸே துரோகிங்கிறாரு, செங்கோட்டையனுடைய பேரை சொல்லாமல் அவரும் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இருக்கணும், அவர் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது கொஞ்சம் நேரம் கழித்து செங்கோட்டையன் நடவடிக்கை எடுத்து நான் அடுத்த கட்டம் என்னோட முடிவை நான் அறிவிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் போயிட்டுருக்கு. இதில் என்னென்னா இதில் ரொம்ப முக்கியமாக மைனூட்டாக பார்க்க வேண்டியது, சசிகலாவுடைய ரோல் இந்த செங்கோட்டையன், டிடிவி, அப்புறம் ஓபிஎஸ் இவங்க அணி இல்லாமல் இவங்க ஒரு தனி அணியாக செயல்படுறாங்க. இவங்க தனியாக வந்துட்டு போகிறாங்க. சசிகலா உள்ள சத்தியில் சேர்ப்பீங்களான்னா அது அவங்களுடைய முடிவு அப்படிங்கிறது அவங்கள்ட்ட ஒரு சாஃப்ட் கார்னரை மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த 30 ஆண்டுகளாக சசிகலா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அதிமுக இருந்துச்சுங்கிறது எல்லாம் தெரியும். அந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அரசியலே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க நேராக ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய திராட்சை தோட்டத்துக்கு போயிடறாங்க. அப்போ இருக்கக்கூடிய நடராஜன், சசிகலாவினுடைய கணவர் நடராஜன், ரொம்ப அரசியலில் கொஞ்சம் சாணக்கியத்தனமான ஒரு நபர். அவர் ஒரு பிஆர்ஓவாக இருந்தவர். அவர் மூலியமாக தான் அங்கே அழைத்து வரப்பட்டு அவங்க தான் எல்லா பேக்கப்பும் பண்ணுறாங்க. அப்போ சசிகலாவினுடைய ஃபேமிலி ஆட்கள் சுதாகரன், திவாகரன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அவர் செக்யூரிட்டியாக இருந்து இவங்களை பக்கபலமாக இருந்து இவங்களுக்கு ஒரு மாஸ் இருக்குது, ட்ரெயின்ஸ் இருக்குது, இவங்க கண்டிப்பாக தமிழ்நாடு அரசியலை ஜெயிப்பான்னு அவங்க பேக்கப் பண்ணி அவங்களுக்கு பக்கபலமாக நின்று ஒரு வேலையை செய்கிறாங்க. அப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு 91 வர்றாங்க. வந்தோடனே முழுக்க அந்த கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அவர் அமைச்சராக இருக்கட்டும், மாவட்ட செயலராக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், எந்த பதவிகளாக இருந்தாலும் சசிகலா அவர்கள் டிசைட் பண்ணுறவங்க தான் அன்றைக்கி பதவிக்கு வர முடியும். கடந்த அம்மா மறைவுக்கு வரைக்கும் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது மறைமுகமாக. அது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி எல்லாரையுமே இந்த கட்சிக்குள் கொண்டு வந்தது, முதலமைச்சராக்கியது, அமைச்சராக்கியது எல்லாமே அந்த மாதம். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்க மேலே ஒரு சின்ன ஒரு கார்னர் இருக்குது. நம்மளை அரசியல் கொண்டு நம்மளுக்கு அரசியல் கட்சி முதலமைச்சராக்கியது, அரசியலுக்கு ஒரு எம்ஜிஆர் காலத்தில் வந்துட்டார், ஆனால் முதலமைச்சர் ஆக்கியதில் ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர். ரெண்டாவதுக்குள்ள ஒரு அரசியலும் இருக்குது. இப்படி இந்த கட்சி கடத்திட்டு 30 வருடமாக அது முக்குளத்தோருடைய கட்சியாகவே தான் இருந்தது. அவங்க தான் டிசைட் பண்ணக்கூடிய பவர் சென்டராக இருந்தாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த மறைவுக்கு பிறகு இவங்க அவரை முதலமைச்சர் ஆக்குறாங்க. அதுக்கு பிறகு இவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க. முழுவதுமாக எடப்பாடி பழனிசாமி கட்சியை தன் கட்டுப்பாட்டில் எடுத்துட்டார். ஒரு பொதுச் செயலாளர் ரைட்டர். அந்த கோபம் ஒன்றும் இருக்குது அவங்களுக்கு. முக்குளத்தோர் சமூகத்தின் மக்கள் மத்தியில் அந்த கோபம் இருக்குது. அதனால தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ரெட்டலை தேனியிலையும் ராமநாதபுரத்துலையும் 3வது இடத்துக்கு போயிடுச்சு. பலாப்பழ சின்னத்தில் ஓபிஎஸ் 2வது இடத்துக்கு வர்றாரு. இந்த குக்கர் சின்னத்தில் டிடிவி 2வது இடத்துக்கு வர்றாரு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய கோர் ஓட் பேங்கிங்னா சவுத்து தான், எம்ஜிஆர் காலத்துலேருந்து. அதனால தான் எம்ஜிஆர் போய் ஆண்டிவிட்டு நிற்பார், அந்த மாதிரி ஜெயலலிதாவும் ஆண்டிவிட்டு நிற்பாங்க. பொதுவாக அந்த பகுதிகளில் அதிமுகவுக்கு ஒரு செல்வாக்குள்ள பகுதி. அதுக்காக தான் அழகிரி அவர்களை அந்த பக்கம் இறக்குனாங்க, அவர் அரசியல் பார்க்கட்டும். அப்படி அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்த தென் மாவட்டம் இன்றைக்கு முழுவதுமாக தன் கட்டுப்பாட்டை இழந்து 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய அந்த ரெட்டலை போயிடுச்சுன்னா அவர்கள் மீது இன்னும் கோபம் இருக்குது. அவங்க நம்மளுடைய கண்ட்ரோலில் இருந்த கட்சி முழுவதுமாக எடப்பாடி பழனிசாமி கொண்டு போயிட்டாருங்கிற ஒரு கோபம் இருக்குது. அதனால தான் 2024 அவங்க பிரியா தோல்வியை சந்திச்சாங்க. 2021 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வந்தாலும் கூட அன்றைக்கி ஓபிஎஸ் இருந்து பேலன்ஸ் பண்ணார். இப்போ முழுவதுமாக அவங்க எதிரும் புதிருமாக ஆகிட்டாங்க. உள்ளே வரவே கூடாது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஆட்சிக்கு வர்றோமோ இல்லையோ அது 2வது விஷயம், கட்சியுடைய பொதுச் செயலாளர் நம்ம இருக்கணும், கட்சி நம்மள்ட்ட இருக்கணும். இந்த முறை விட்டால் கூட அடுத்த முறை நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம்.
ஆனால் வந்து கட்சி கைவிள்ளி போச்சுன்னா நம்ம வந்து அடையாளம் இல்லாமல் போயிடுவோம். அப்போ கட்சியுடைய பொதுச் செயலாளர் நம்ம இருக்கணும். ஓபிஎஸ்சியோ டிடிவியோ உள்ளே விட்டோம்னா நம்மளுடைய பதவிக்கு அங்கே ஆபத்து. சீனியாரிட்டி அடிப்படையில் அவங்க வந்து நிற்பாங்க. பழையபடி நம்ம போய் அவங்கள்ட்ட நிற்க முடியாது அப்படிங்கிறது, தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிறத உள்ளே சேர்க்கவே கூடாதுறாங்க. ஆனால் கட்சியுடைய அடிமட்ட தொண்டர்களுடைய மனநிலை என்னென்னா, கட்சி ஒன்றிணைந்தால் தான் வெற்றி வாய்ப்பை பெற முடியுங்கிறது பெரும்பாலான அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்களுடைய மனநிலை, மன ஓட்டம். ஏன்னா தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 60 தொகுதிகளில் அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கிறாங்க, டிசைடிங் ஃபேக்டரியாக இருக்காங்க, அந்த டிசைடிங் ஃபேக்டராக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வாக்குகளை வந்து மிஸ் ஆகிக்கிட்டே போகுது. அப்போ அதை ஒன்றிணைத்தா வெற்றி வாய்ப்பு கிடைக்கும், ஒன்றிணைத்துட்டோம்னா நம்ம பதவி போயிடும், ரெண்டுக்குமே யோசிக்கிறார். அப்போ ஒரு கட்டத்தில் வேண்டாம்ங்கிற முடிவே வந்து தான் இன்றைக்கி அவங்க வெளியில் போகிறாங்க. அதில் சீனியாரிட்டியாக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இபிஎஸ்ஸை விட செங்கோட்டையன் சீனியாரிட்டியில் இருக்கார். அப்போ செங்கோட்டையனும் உள்ளே வந்துடக்கூடாது, ஓபிஎஸும் உள்ளே வந்துடக்கூடாது, டிடியும் வந்துடக்கூடாது. ஆனால் அந்த வாக்குகள் வேணும் அப்படின்னு பேலன்ஸ் பண்ணுறப்ப தான் சசிகலா சைடில் கொஞ்சம் அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். இவங்க 3 பேருக்குள்ளே ஒரு சிண்டிகேட்டாக இருக்காங்க. ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் அவங்களாம் ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க. சசிகலா அவங்கள்ட்ட கொஞ்சம் விலகியே தான் இருக்காங்க. அப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, சசிகலா நாங்கள் அதிமுக ஆட்சி விரட்டணும் அப்படிங்கிறாங்க. அப்போ வருகிற தேர்தல் நெருங்க சசிகலாவை மட்டுமாவது உள்ளே கொண்டு வர்றதுக்கு அவங்க இவர் சம்மதம் தெரிவித்துட்டார். நீங்கள் அவர் பேசின பேச்செல்லாம் வச்சு பார்க்குறப்ப சம்மதம் தெரிவிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்களும் கொஞ்சம் வயசாகிடுச்சு, ஏஜ்ட் ஆகிட்டாங்க. உள்ளே கொண்டு வந்து ஒரு அவைத்தலைவர் மாதிரியான பதவியை கொடுத்துட்டு அவங்க கண்ட்ரோலில் அவங்கள வந்து அந்த தென் மாவட்டத்துடைய வாக்குகளை வாங்கணும்னு ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இப்போ அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இவர்கள் தனியாக ஒரு அணியாக செயல்படுறாங்க. எப்படி இருந்தாலுமே தென் மாவட்டத்தில், அதாவது திருச்சியிலிருந்து அந்த பக்கம் முழுவதுமாக நம்ம நாகப்பட்டினம் வரைக்கும், இந்த பக்கம் மதுரையிலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும், இந்த பக்கம் தேனி, அந்த திண்டுக்கல் வரைக்கும் அந்த ஓட்டுக்கு கிட்டத்தட்ட 60 தொகுதியில் அவங்க வந்து முக்கியமான ஒரு ஃபேக்டர் இருக்காங்க. இப்போ அந்த ஓட்டுகளை கைப்பற்றணும். அந்த ஓட்டுகளை ஒன்றிணைக்காமல் அதிமுக வெற்றி பெறவே முடியாதுங்கிறது தெரியும். அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சசிகலா உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதில் இன்னொரு என்ன பிளான் பண்ணுறாருன்னா, அந்த தென் மாவட்டத்தினுடைய ஓட்டுகளை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கட்சியோட 2ஆம் கட்ட நிர்வாகிகள் இருக்காங்க, ஆர்பி உதயகுமார் மற்ற செல்வராஜ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒன்றும் முடியல. அப்போ கூட்டணி கட்சியாக இருக்க பாஜகவும் நயனாராஜனை போட்டுருக்காங்க. அவர் கொஞ்சம் அந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணி கொடுத்தாலும் கூட அது செல்ஃபாக எடுக்காது. இப்போ இன்றைக்கி நடந்த இதில் கிளியர் கட்டாக சொல்லிட்டாரு, நான் அவங்கள சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறதுல முடிவாக இருக்கிறாரு. அதே தான் சசிகலா மீது வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கார். அவங்க வந்தால் அவங்க தான் முடிவு எடுக்கணுங்கிற மாதிரியான அவர் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் வச்சு பார்க்குறப்ப அவங்க ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கார். இவர்கள் ஒரு அணியாக ஃபார்ம் ஆகிட்டாங்கிறது மட்டும் தெரியுது. செங்கோட்டையனை நீக்குனா நான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை நான் எடுப்பேன், எனக்கு அதை பற்றி கவலை இல்லைங்கிற மாதிரி அவர் ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணிட்டார். இது வரைக்கும் செங்கோட்டையனை நீக்குவதற்கு உண்டான பேச்சுவார்த்தை இல்லை, இவங்க இன்றைக்கி ஓப்பனாக பேசியிருக்காரு. அப்போ அவங்கெல்லாம் ஒரு அணியாக ஃபார்ம் ஆகிருக்காங்கிறது தெரியுது. இது கட்சிக்கு ஒரு பெரிய பலகீனம் தான். இப்போது கட்சிக்கு பலகீனம் அப்படின்னாலும் கூட செங்கோட்டையன் அவர்கள் வந்து முன்னக்கூடயே அமித்ஷா அவர்களை நேரடியாக போய் சந்திச்சாரு, அதெல்லாம் நம்மலாம் முதலே பார்த்தோம். இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இவருக்கும் சரி, இவங்க 2 பேருக்கு மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு அமித்ஷா அவர்கிட்ட போவாங்க. ஆனால் இவங்க எப்படி இதை விடுவாங்க, என்ன இந்த கட்சி உடையிறதுக்கு எப்படி பாஜக விடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுன்னா பாஜக தலைமை வந்து கூப்பிட்டுரும்ல. இல்லை, கண்டிப்பாக அதிமுகவை நீங்கள் பாஜக கண்ட்ரோல் தான் வச்சுருக்காங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவங்க நினச்சா நீங்கள் ஒரு சிங்கிள் ஃபோன் கார்டில் ஒன்று சேர்த்துடலாம். ஆனால் அதிமுக வலுவாகிடக்கூடாது, அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு பாஜக நினைக்குது. ஒன்றிணைந்து அதிமுக உருவாயிருச்சு, பலமாக இருந்துச்சுன்னா தான் உள்ளே வர முடியாது. அந்த இடம் அந்த தின்ன காலியானது அண்ணன் உட்கார முடியும். அப்போ திண்ணை ஏன் பயப்படுறாங்க? ஏன்னா அவங்களே பாஜக ஆதரவாக தானே இருக்காங்க. இல்லை பாஜக ஆதரவாக இருந்தால் அதிமுக ஸ்ட்ராங் ஆகி அதிமுக 130 தொகுதியில் ஜெயிச்சு அதிமுக ஆட்சி அமைச்சிருச்சுன்னா எடப்பாடி கை ஓங்கிடும். எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறார். அதிமுகவை அழித்தா தான் பாஜக அவங்க உட்கார முடியுங்கிறது அவங்களுடைய கணக்கு. இப்போ அதிமுக ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்க விட மாட்டாங்க. அதிமுக வலுவாயிடக்கூடாது, அதிமுக ஸ்ட்ராங் ஆகிடக்கூடாது. அதிமுக பலகீனமாக இருந்தால் தான் அவங்க கேட்குற தொகுதியை கொடுப்பாங்க, அது அந்த இடத்துல நம்ம போய் உட்கார முடியும். இதைத்தான் வந்து அதிமுகவின் நிர்வாகிகளுமே சொல்கிறாங்க. அதிமுகக்குள் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் பாஜக தான் காரணம்ங்கிறது சொல்கிறாங்க. இப்போ இவங்க நினச்சா முடியும். ஏன் பிரித்து வச்சுருக்காங்கன்னா, ஒன்றிணைந்துடக்கூடாது, வலுவாயிடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டமாக இருக்குது. சசிகலா அவர்கள் மேலே எடப்பாடி பழனிசாமி ஒரு சாஃப்ட் கார்னர் எடுக்கிறாரா, அதை எப்படி பார்க்குறீங்க? சாஃப்ட் கார்னர்னா வந்து தென் மாவட்டத்தின் வாக்குகளை இவங்களை வச்சு பேலன்ஸ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஓபிஎஸ் டிடிவி வந்து அவங்க பிரிக்கிறாங்க. இவங்க வந்து நான் வந்து அந்த சமூகத்துக்கு எதிரானவர் கிடையாது அப்படின்னு இவங்கள உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அதை பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாரு. அதை வந்து பாஜக எப்படி அதை வந்து அக்செப்ட் பண்ண போகுதுங்கிறது தெரியல. இவங்க அதை எப்படி எடுத்துக்கிற போகிறாங்கங்கிறது தெரியல. இது வரக்கூடிய காலங்களில் தான் தெரியும். ஜனவரிக்கு பிறகு தான் இந்த மாதிரியான மாற்றங்கள், அதிரடி மாற்றங்கள் வரும். மிக விரைவில் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்க போகிறார் அப்படிங்கிறது மட்டும் இன்றைக்கி சூசகமாக அவர் சொல்லியிருக்கிறாரு.
செங்கோட்டையன் அடுத்து என்ன முடிவெடுக்க போகிறார், இவங்க எல்லாம் ஒரு அணியாக செயல்பட போகிறாங்கிறது எல்லாமே ஒரு ஜனவரியில் தான் தெரிய வரும். இப்போ ஒரு புகைச்சல் ஆரம்பிச்சிருக்கு உள்ள அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நடந்த சம்பவம் வெளிச்சமாக காட்டுது. அப்படின்னாலும் கூட சசிகலா அம்மையார் மேலே இருக்கக்கூடிய பழைய ஒரு இது இருக்குது இல்லைங்களா, அதாவது ஆரம்பத்தில் அவங்கனால தான் இந்த முதலமைச்சருக்கு பதவிக்கே வந்தார், அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க, சசிகலா அம்மையார் எப்படி ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லை? இல்லை, இன்றைக்கி அவங்களுக்கு வேறு சோர்ஸ் இல்லை, அவங்க தனியாக ஒரு இயக்கமாக நடத்த முடியாது. டிடிவி ஓபிஎஸோட ஜாயின் பண்ணி அவங்களால போக முடியல. இப்போ அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் இவங்க ஒரு அணியாக தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் வர்றாங்க. அப்படிங்கும்போது வேறு ஆப்ஷன் கிடையாது அவங்க. அப்படிங்க எடப்பாடி சைடில் எடப்பாடிக்கு இவர்களுடைய தேவை இருக்குது. ஏன்னா அந்த பகுதியில் இவரை வச்சு அந்த பேலன்ஸ் பண்ணணும், மிஸ் ஆகிற ஓட்டை பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ இவங்களுக்கு வேறு ஆப்ஷனும் கிடையாது. இதெல்லாம் வரக்கூடிய காலத்தில் சேருவாங்களா என்னங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார்.